வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் பகோடா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் பகோடா 1 லிட்ரு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு நல்லா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் பூச்சி இருக்கும், அதுக்காக நான் வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா க்ளீனாக வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, பூ நான் பெருசாக எடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் கடல மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சிட்டிக்கு அளவு கேசரி பவுட்ரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. ஏற்கனவே நான் இன்னும் காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருக்கேன், தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுனால சேர்த்துருக்கேன். நான் அரை ஸ்பூன் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஆனால் தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா இது தண்ணியில் தான் போட்டு எடுத்துருக்கேன், அதிலே தண்ணி விட்டுடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ பக்கத்தில் கடாய் வச்சுப்போம். கடாய் வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காலிஃப்ளவர் போடுவோம். ஒன்று ஒன்று அங்கங்கே போடுங்க, எல்லாத்தையும் கும்பலாக போட்டுறாதீங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். பாருங்கள், இந்த டைமில் திருப்பி விடுங்க, பார்த்து திருப்புங்க. பாருங்கள், தனித்தனியாக ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக மசாலாலாம் அதிலே இருக்குது. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.